எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஊர் ஸ்டைலில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சுண்டை வைக்கலாங்களாங்க. இது வந்து அரிசி பருப்புக்கு வெறுஞ்சாப்பாட்டுக்கு ரசத்தோட தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு இது ஒரு பேச்சுலர் ரெசிபியும் கொடுங்க. நான் 200 கிராம் கத்திரிக்காயும் 100 கிராம் உருளைக்கிழங்கும் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காயை தாளிச்சிக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டுங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. அப்போ தான் காய் கருக்காது. நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுங்க. காய் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதி வரையில் அப்பப்போ எடுத்து நம்ம மூடி எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் காய் ஒரே மாதிரி வெந்து வருங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் என்னவாங்கன்னா, அந்த காலத்தில் எங்கள் அம்ச்சி மாதிரி இருக்கிறவங்கலாம், அடவா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சுண்டை வச்சுருக்கிற சாப்பிட்டு போவா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு கலக்கினா சூப்பராக கத்திரிக்காய் வறுவல் ரெடிங்க. சுட சுட சாப்பாட்டில் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கொருக்கா செய்கிற ஒரு ரெசிபியும் கூட. இது ஒரு பேச்சுலர் ரெசிபி. நீங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.